வணக்கம் உறவுகளே. வழக்கம் போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பலவார சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் பலவார சந்தையில் எந்த மாதிரியான பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு கடையில் எக்கச்சக்கமான அந்த ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் அதெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கண்ணில் பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனியோட ஓஃபர் பாக்ஸ் ஒன்று. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணல, டேமேஜும் எதுவும் இல்லை. இதனுடைய ரேட்டு கேட்டோம் 400 ரூபா சொன்னாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து தான். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் பிராண்டோடைய ஏர் பியூரிஃபயர். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்புறமா தான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது காரில் யூஸ் பண்ணுற ஒரு ஏர் பியூரிஃபயர். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மூடியை நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லி தெரில. அடுத்ததாக ஒரு கடையில் இந்த பிஎஸ்பி மாதிரியான ஒரு கேமிங் டிவைஸ் இருந்தது. ஸோ இது ஒரிஜினல் பிஎஸ்பி இல்லை அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எக்கச்சக்கமான கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் நிறைய இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேனலே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ தான் போட்டிருக்காங்க. டேமேஜ் ஆகி கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்ஸ் பிராண்டுடைய ரேடியோ ஒன்று இருந்தது. ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான விண்டேஜ் பொருள். இது பார்க்க நல்லா இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஸோ இதில் ஏதாவது பேட்டரி போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போகிற ஆப்ஷன் கிடையாது. நம்ம பவர் யூஸ் பண்ணி தான் பாட்டு கேட்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பொருள் பார்க்க நல்லா தான் இருந்தது. அடுத்ததாக ஒரு கடையில் ஒரு பாக்ஸில் ஃபுல்லாகவே மவுஸாக கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஏதோ கம்பெனி காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான மவுஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 50 ரூபா சொல்லி அப்படி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஒர்க்கிங் கண்டிஷனும் இருக்கும், ஒர்க் ஆகாத பொருளும் இருக்கும். நம்ம தான் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர், அந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சிலிண்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு கடையில் நிறைய இந்த லேண்ட்லைன் ஃபோன்லாம் வச்சுருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்க லேண்ட்லைன் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டண்டன்ஸ் போகிறதுக்காக பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலுமே நமக்கு வந்து இது யூஸ் ஆகாது. அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலவார சந்தையில் வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது டெக்னீஷியனுக்கு வந்து பேர் பார்ட்ஸுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து வாங்கலாம். நமக்கு வந்து இது செட் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஜெராக்ஸ் மிஷினு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபை சிஸ்டம் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 2 ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ மேலே மட்டும் லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. இது ஒரு ஸ்பீக்கரோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. ரெண்டுமே சேர்த்து வாங்குற மாதிரி இருந்தால் 2000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் என்ற மிஷின் இருந்தது. ஸோ இதையே நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஆனால் இது இப்போ வரலும் அது பார்த்தீங்கன்னா சேல் ஆகலை. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் சேல் ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் வந்து ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ மறுபடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எடுத்துகிட்டு வரணும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்லாம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்ஸ் ரேடியோ கூட இருந்தது. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் சொன்னாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் என்ற மிஷினு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன்லாம் இருந்தது. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் இருக்குது, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ வயசானவங்களாம் யூஸ் பண்ணுற ஃபோனுன்னு நினைக்கிறேன். கீபேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அந்த எஸ்ஓஎஸ் பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. பட் இது என்ன பிராண்டுனே தெரில. அடுத்ததாக இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேவிங் மிஷின் செட்டாக வச்சுருந்தாங்க. 500 கிட்ட சொன்னாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டோடைய டிவிடி பிளேயர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பலவார சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் தேட்டர், அதுக்கப்புறம் வந்து டிவிடி பிளேயர்லாம் வந்து நிறைய கிடைக்கும். பட் இந்த டிவிடி பிளேயரை இப்போ யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியே பல வருஷம் ஆகுது. ஸோ அதனுடைய லென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் லென்ஸ் டேமேஜ் ஆகிருந்தால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினே வந்து அந்த லென்ஸ் தான். அதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அங்கேயும் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோனியோட ஒரு வித்தியாசமான ஸ்பீக்கர் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனு, ஐபேட்லாம் வச்சு பாட்டு கேட்குற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் இது. இதுக்கு வந்து தனியாக ரிமோட்டும் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா வந்து இப்போ வர அந்த ஐஃபோன், ஐபேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. வாங்கினாலுமே இது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் நிறைய பேக்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான். ஸோ ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா 500, ஒரு சிலது 300 அப்படி சொன்னாங்க. பட் வந்து குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸுக்கு இது ஓகே தான் இந்த ரேட்டுக்கு. பக்கத்தில் ஒரு கடையில் எக்கச்சக்கமான அந்த டிவிடி பிளேயர், அதுக்கப்புறம் பழைய இந்த டேப் ரெக்கார்டர், அந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான பொருள் பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி மேக்கர். இதனுடைய ரேட்டு கேட்டால் 1500 சொன்னாங்க. புதுசாக தான் இருந்தது பார்க்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாங்க. பட் இது வந்து பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுன்னே தெரில. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி மிஷின் வந்து பெரும்பாலும் ஆஃபீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான். வீட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு பெருசு தேவைப்படுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த டிவியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 சொன்னாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து மியூசிக் சிஸ்டம்லாம் கூட வச்சுருந்தாங்க.
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கான். இதுவுமே வந்து அவங்க செக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 3000 3500 அந்த மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் இந்த சோனி பிராண்டோடைய பவர் பேங்க் ஒன்று கிடச்சிது. ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரி பவர் பேங்க் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். ஏன்னா பேட்டரி ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் மொத்தமாகவே. ஸோ நம்ம இதுக்கு பேட்டரி தனியாக வாங்கி அதை ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேசாமல் நம்ம வந்து புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாம் அந்த காசுக்கு. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கேமராலாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ ஒரே மாதிரி 2 கேமரா இருந்தால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாங்குறது நல்லது. எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேர் பார்ட்ஸுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் கூட இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டிலலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது வந்து ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதே கடையில் ஒரு பேனல் ஒன்று இருந்தது. ஸோ இது எதனுடைய பேனல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உள்ளே இருக்க அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே இல்லை. ஸோ வெறும் அந்த பேனல் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஸோ பிரிண்டராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வந்து புதுசாகவே வித்துட்டு இருந்தாங்க. வித் அந்த பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. ஸோ அந்த நார்மலாக சின்ன சைஸு, அதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்க அந்த பேரல் ஸ்பீக்கரு, அப்புறம் நெக் பேண்டு அதெல்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனுடைய ரேட்டு கேட்கலான்னு பார்த்தோம், அந்த கடைக்காரர் அங்கே இல்லை. ஆனால் பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போடுற மாதிரியான ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத்தில் நான் ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணி கேட்குற மாதிரியான அந்த ஆப்ஷன் தான் இருந்தது. ஸோ நம்ம ரேட்டு கேட்க முடியல. இப்போ என் கையில் இருக்க இந்த விக்டர் பிராண்டோடைய சிடி வாக்மேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. வெறும் 50 ரூபா தான் சொன்னாங்க. சரி நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தோம். செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை. ஸோ பட் வந்து உள்ள அந்த லென்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. பார்க்கவே இது புதுசு மாதிரி தான் இருந்தது. பட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனாலே நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்டட் பொருட்கள்லாம் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த பாஸ் பிராண்டோடைய ஸ்பீக்கர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்டட் பொருள்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மோர் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடையில் ஏதாவது பொருளை பார்த்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா கூட மோர் மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும். ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேரம் பேசி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு கடையில் அந்த ஏர் பியூரிஃபையர் வச்சுருந்தாங்க. நான் பலவர சந்தையில் பெரும்பாலும் இந்த மாதிரி பியூரிஃபையர்லாம் வரும். இப்போ இந்த மாதிரியான பியூரிஃபையருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் கிடைக்குதா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. ஸோ ஆன்லைனில் ஒரு சில நேரத்தில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கூட இந்த மாதிரிலாம் தூக்கி போட்டுருவாங்க. இதே கடையில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைனாகுலர் இருந்தது. பார்க்க வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் ஒன்று இருந்தது. ஸோ இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் கலெக்ஷன் மைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இது கொஞ்சம் பழைய மாடல் மைக்கு தான். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஒயர்லெஸ் மைக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் மைக்கு, பழைய படத்திலலாம் கூட பார்த்துருப்போம். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ நார்மலாக பார்க்க இது செட்டப் பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. பட் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஃபோன் ஐபேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குற ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் தான். ஸோ பார்க்க நல்லா இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலிப்ஸ் பிராண்டோடைய ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்தது. ஸோ ஒரே நேரத்தில் நம்ம 2 கேசட் போட்டுக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த FM AM கூட இருக்கும். ஸோ இதையும் அப்படியே வந்து ஓரமாக தூக்கி வச்சுருந்தாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு DVD பிளேயர் இருந்தது சோனியோடையது. ஃபஸ்ட்டு நான் பார்க்க இது ப்ளே ஸ்டேஷன் தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூரே DVD பிளேயர் சொல்லிட்டு பார்க்க நல்லா இருந்தது. பட் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஓவராக சூடாக இருந்தது. நம்மளால் கையில் கூட எடுத்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு வந்து சூடாக இருந்தது. இந்த டேப் ரெக்கார்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இதனுடைய ரேட்டு கிட்ட 300 சொன்னாங்க. அப்புறமா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது ஃபுல்லாகவே டேப் அடிச்சு வச்சுருக்காங்க. உடஞ்சி போயிருக்கு, அதை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை அந்த பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு கலெக்ஷனுக்கு வேணால் வச்சுக்கலாமே தவிர இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய டேப் ரெக்கார்டர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் பிலிப்ஸ் பிராண்டோடையது தான். ஸோ 2 ஸ்பீக்கர் இருக்க மாதிரி பார்க்க நல்லா இருந்தது. இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரீடர்லாம் வந்து நல்லா இருக்குதா அப்படி சொல்லி செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர்லாம் மெயின். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டேப் ரெக்கார்டர் ஆம்பு அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3000 4000 அப்புறம் 6000 கூட சொல்லிட்டு இருந்தார் ஒரு சில ஆம்பெலாம். இது பார்த்தீங்கன்னா அங்கேயே செக் பண்ணி தரேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். அடுத்தது ஒரு கடையில் இந்த ப்ளே ஸ்டேஷன் 2 மெமரி கார்டு ஒன்று இருந்தது. ஸோ இது ரேட்டு கேட்டால் 100 ரூபா சொன்னாங்க. நமக்கு தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தோம். பட் உள்ளெல்லாம் தண்ணி போய் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது அந்த ஸ்க்ரூலாமே. நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா புதுசே வந்து பார்த்தீங்கன்னா 300 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏர்பட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பவர் பேங்க்கு, கேமரா அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த LGயோடைய பெரிய சவுண்ட் பார் ஒன்று வச்சுருந்தாங்க.
அதுவும் கூட இன்னொரு பிராண்டு தெரில, பட் அதுவும் ஒரு சவுண்டு பார் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான் சொன்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐயோட ட்ரிம்மர் வச்சுருந்தாங்க. பட் அந்த டாப்லாம் கூட காணும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டர்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிடி போகிற மாதிரியான டைப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லி தெரியல. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 800 700 அந்த மாதிரி ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோனி எரிசனோட அந்த ஃப்ளிப்பு மொபைல் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது, பட் அந்த டிஸ்பிளேலாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ இந்த ஐபேடு அதெல்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 500 அந்த மாதிரி ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது பிலிப்ஸ் பிராண்டோட இது. இதே மாதிரி இன்னொன்று கீழே இருக்குது. பார்க்க வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சொன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு போய் இப்போ யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஒரு கலெக்ஷனுக்கு வேணால் வச்சுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டேப்லாம் இப்போ கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு தெரியல. அடுத்ததாக ஒரு கடையில் அந்த விக்டர் பிராண்டோடைய அந்த சிடி வாக்மேன் ஒன்று இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோனியோட காப்பி மாதிரி தான். பார்க்க நல்லா இருந்தது, டிசைனும் நல்லா இருந்தது, டேமேஜ் எதுவும் இல்லை. சரி நம்ம பவர் பேங்கை வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுது. பட் வந்து டிஸ்பிளே வந்து பாதி தான் தெரியுது. சிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறத தவிர அந்த பாட்டு எதுவுமே சவுண்டு கேட்கல. ரேட்டு வந்து 200 சொன்னாங்க. பட் நமக்கு இது தேவைப்படல, அப்படியே வச்சுட்டோம். ஸோ நம்ம வரும்போது ஒரு கடையில் ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. இந்த பெரிய ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதனுடைய ரேட்டு கேட்டோம், 45,000 ரூபா சொன்னாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். பட் 45,000 ரூபா கொடுத்து இது வாங்கி அதை நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. பட் 45,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இந்த ட்ரம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு கேட்டோம், 13,000 ரூபா சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே வந்து 13,000 ரூபா சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ நம்ம அடுத்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பீக்கர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது பில்டு குவாலிட்டிலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்லாம் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கும். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு கடையில் அந்த மாதிரி விநாயகர் சிலை அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சிலை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த வீடுலாம் காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அலமாரி அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது டிசைனாகவே. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீலிங் ஃபேன்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க பாக்ஸ் பீஸாகவே. பட் அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதை வந்து உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அழுக்காக தான் இருக்குது. பாக்ஸ் பீஸாகவே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணதை அந்த பாக்ஸில் எடுத்து வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான், அது வந்து செலவு பண்ண மறுபடியும். அடுத்தது அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த டூல்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா சொன்னாங்க ரேட் அந்த ஃபுல் செட்டாகவே. இப்போ அவர் கையில் வச்சுருக்க இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 சொன்னாங்க அந்த ஃபுல் செட்டாகவே. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான். பட் வந்து என்ன பிராண்டு அப்படி சொல்லிட்டு தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கேரண்டி இருக்குது. அது நம்ம ஓன் ரிஸ்கில் தான் எடுக்கணும். திடீர்னு போயிடுச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் இந்த மாதிரி வித்தியாசமான பொருள் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் அதுக்கப்புறம் வந்து பாறைலாம் உடைக்க வந்து இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தி அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐயோட ட்ரிம்மர்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய சேல் பண்ணியிருக்காங்க இந்த கடையிலே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 200 ரூபா அப்படி சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோடைய ரேட்டு 100 ரூபா சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம எடுத்து மறுபடியும் சர்வீஸ் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய வீடியோ கூடி சீக்கிரத்தில் வரும், மறக்காமல் பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ பேட்லாம் கூட வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படி சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இருக்க எல்லாமே டேமேஜ் யூஸ் கிடையாது, ஒரு சிலது ஒர்க் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பவர் பேங்கை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழங்கால பொருட்கள்லாம் கூட வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் ஓவராகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாருன்னா வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நடந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாக்க எடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தருடைய பவர் பேங்க் வித் கேபிளோட வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வரும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மொபைல் ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சண்டைலாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ தயவு செஞ்சு வரும்போது உங்கள் உடைமைகளை வந்து நீங்களே பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.